தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் பொறுப்பு தலைவராக ராமலட்சுமி என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் சத்தியமூர்த்தி பவனில் கோஷ்டி மோதல் உருவாகி இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த கோஷ்டி மோதலுக்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். காங்கிரஸ் கட்சியில் குறிப்பாக மகிழா காங்கிரஸை பொறுத்திருக்குமே இதுக்கு முன்னாடி அவருடைய தலைவராக அஸ்யா இருந்தார். இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்திருக்குமே 28 தொகுதிகளுக்கு காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதியில மிக முக்கியம் மகிழா காங்கிரஸ் சேர்ந்த பெண்களுக்கு குறிப்பாக இடம் தர வேண்டும், பெண்களுக்கு குறிப்பாக 33% இடஒதுக்கீடு தேவையில கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மகிழா காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் தலைமையை கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் குறிப்பாக 2 பெண்களுக்கு வாய்ப்படுதுங்க. அந்த குறிப்பாக பெண்களை பொறுத்திருக்குமே கட்சியில் தெரியாத குறிப்பாக பிரபலமில்லாத பெண்களை கொடுத்திருப்பதாகவும், மேலும் மகிழா காங்கிரஸ் தலைவிக்கு மிக முக்கியத்துவம் தரவில்லை. அதை தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். குறிப்பாக ராகுல் காந்தி டிக்கடித்த என் பெயரை ஏன் நீக்கிவிட்டார் என்ற கேள்வியை முன்வைத்து கடந்த 2 நாள் முன்பாக அர்ச்சனா குறிப்பாக கட்சியிலிருந்து விளங்கினார். அவரையும் அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து விலக்கியது பார்க்க முடியுது. இந்த நிலையில் இன்று மகிழா காங்கிரஸ் தலைவியாக மாறியவர் ராஜலட்சுமி என்பவரை நியமித்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகிழா காங்கிரஸ் சேர்ந்த பெண் நிர்வாகிகள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து கோஷங்களை முழக்கமிட்டு அங்க கோஷம் எழுப்பிய காட்சியை பார்க்க முடியுது. தொடர்ந்து அது அர்ச்சனா ஆதரவாகவும் குறிப்பாக கட்சியில் அறிமுகம் இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் வாய்ப்பளித்திருப்பது என்பது எதிர்ப்பு தெரிவித்தும் இல்லாமல் மூத்தவர்களும் குறிப்பாக பல ஆண்டுகளை கட்சியில் பயணித்து வரும் எங்களுக்கும் பல பெண்களுக்கும் வாய்ப்பளிக்காமல் புதிதவர்களுக்கு வாய்ப்பளிக்க காரணம் என்ன அப்படின்னு முன்வைத்து மாநில தேசிய தலைவர் லம்பா என்று அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த மகிழா காங்கிரஸ் என்ற பல பெண்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவார்களா அல்லது தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என எதிர்பார்க்கையும் கூட்டி இருக்கிறது. அர்னேஷ், தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் பொறுப்பு தலைவராக ராமலட்சுமி என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் சத்தியமூர்த்தி பவனில் கோஷ்டி மோதல் உருவாகி இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த கோஷ்டி மோதலுக்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். காங்கிரஸ் கட்சியில் குறிப்பாக மகிழா காங்கிரஸை பொறுத்திருக்குமே இதுக்கு முன்னாடி அவருடைய தலைவராக அஸ்யா இருந்தார். இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்திருக்குமே 28 தொகுதிகளுக்கு காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதியில மிக முக்கியம் மகிழா காங்கிரஸ் சேர்ந்த பெண்களுக்கு குறிப்பாக இடம் தர வேண்டும், பெண்களுக்கு குறிப்பாக 33% இடஒதுக்கீடு தேவையில கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மகிழா காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் தலைமையை கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் குறிப்பாக 2 பெண்களுக்கு வாய்ப்படுதுங்க. அந்த குறிப்பாக பெண்களை பொறுத்திருக்குமே கட்சியில் தெரியாத குறிப்பாக பிரபலமில்லாத பெண்களை கொடுத்திருப்பதாகவும், மேலும் மகிழா காங்கிரஸ் தலைவிக்கு மிக முக்கியத்துவம் தரவில்லை. அதை தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். குறிப்பாக ராகுல் காந்தி டிக்கடித்த என் பெயரை ஏன் நீக்கிவிட்டார் என்ற கேள்வியை முன்வைத்து கடந்த 2 நாள் முன்பாக அர்ச்சனா குறிப்பாக கட்சியிலிருந்து விளங்கினார். அவரையும் அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து விலக்கியது பார்க்க முடியுது. இந்த நிலையில் இன்று மகிழா காங்கிரஸ் தலைவியாக மாறியவர் ராஜலட்சுமி என்பவரை நியமித்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகிழா காங்கிரஸ் சேர்ந்த பெண் நிர்வாகிகள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து கோஷங்களை முழக்கமிட்டு அங்க கோஷம் எழுப்பிய காட்சியை பார்க்க முடியுது. தொடர்ந்து அது அர்ச்சனா ஆதரவாகவும் குறிப்பாக கட்சியில் அறிமுகம் இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் வாய்ப்பளித்திருப்பது என்பது எதிர்ப்பு தெரிவித்தும் இல்லாமல் மூத்தவர்களும் குறிப்பாக பல ஆண்டுகளை கட்சியில் பயணித்து வரும் எங்களுக்கும் பல பெண்களுக்கும் வாய்ப்பளிக்காமல் புதிதவர்களுக்கு வாய்ப்பளிக்க காரணம் என்ன அப்படின்னு முன்வைத்து மாநில தேசிய தலைவர் லம்பா என்று அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த மகிழா காங்கிரஸ் என்ற பல பெண்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவார்களா அல்லது தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என எதிர்பார்க்கையும் கூட்டி இருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.